Hello guys, welcome back to DK Math Prep. நான் உங்கள் DK, a mathematics student at IIT Madras. இந்த வீடியோல நம்ம JAM 2022 mathematics question paper தான் சால்வ் பண்ண போறோம். 11th question பார்க்கிறதுக்கு ஒரு மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். என்ன கேட்டிருக்காங்கன்னு ஒரு கிளாரிட்டி இல்லாத மாதிரி இருக்கும். பட் இதை ரெண்டு சிம்பிள் மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னது அப்படின்னா ஏரியா ஒரு ஃபார்முலா இருக்கு, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். செகண்ட் மெத்தட் கிராஃபிக்கல் மெத்தட். ஓகே, ஸோ ஃபார்முலா மெத்தட் ஒரு ஜென்ரல் மெத்தட் மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். விச் மீன்ஸ் எந்த கொஷின் கொடுத்தாலும் நீங்கள் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். அதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. கிராஃபிக்கல் மெத்தட் இந்த கொஷின் கிராஃபிக்கலி பார்க்கறதுக்கு சிம்பிளாக ஈஸியாக இருக்கிறதுனால நம்மளால் யூஸ் பண்ண முடியுது. பட் எல்லா கொஷினும் அந்த மாதிரி இருக்காது. பட் இந்த கொஷினுக்கு அது எப்படி பண்ணணுங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆல்சோ இதில் கொடுத்துருக்கிற டேட்டா என்னதுன்னு நமக்கு புரிஞ்சிருச்சுனாலே பாதி கொஷின் சால்வ் பண்ணிடலாம். அதனால ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஓப்பன் ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க G அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரெக்டாங்கிள் என்னன்னா set of all the points s, t such that 0 less than s less than 1 and 0 less than t less than 1. ஸோ இதுதான் அந்த ஓப்பன் ரெக்டாங்கிள். ஸோ டீங்கிற ஒரு மேப் Gல இருந்து r ஸ்கொயர் போகுது. அதோடைய டெஃபினிஷன் இதுதான். ஏரியா ஆஃப் தி இமேஜ் ஆஃப் t of G நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா அந்த ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறேன். ஸோ அதுக்கு ஃபார்முலா என்னதுன்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல். ஸோ ஓவர் த ரீஜியன், நமக்கு ரீஜியன் G, ஸோ அதனால ஓவர் த ரீஜியன் G, ஓகே, அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் த ஜக்கோபியன், ஓகே, இன்டு DG. ஓகே, ஸோ இதான் ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஜக்கோபியன் கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ ஜக்கோபியன் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்னது அப்படின்னா ஜக்கோபியன் இஸ் ஈக்குவல் டு டோ எக்ஸ் டோ எஸ். ஸோ இங்கே இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எஸ் அண்ட் டி. ஓகே, ஸோ டோ எக்ஸ் டோ எஸ் அண்ட் டோ எக்ஸ் டோ டி, டோ ஒய் டோ எஸ் அண்ட் டோ ஒய் டோ டி. ஓகே, கிரேட். இதோடைய டிட்டர்மினன்ட். ஓகே, எக்ஸ் ஒய் என்னது அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ நமக்கு கொடுத்துருக்குறாங்களா டெஃபனிஷன், அதாவது டி ஆஃப் எஸ் கமா டி இஸ் ஈக்குவல் டு பை எஸ் இன்டூ 1 மைனஸ் டி பை 2 கமா பை இன்டூ 1 மைனஸ் எஸ் பை 2. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வேல்யூவை நான் எக்ஸ் அப்படின்னும் செகண்ட் வேல்யூவை நான் ஒய் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, அப்போ எக்ஸ் எனக்கு என்ன வரும், பை எஸ் இன்டூ 1 மைனஸ் டி டிவைடட் பை 2 அண்ட் ஒய் எனக்கு என்ன வரும், பை இன்டூ 1 மைனஸ் எஸ் டிவைடட் பை 2. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டோ எக்ஸ் டோ எஸ் கால்குலேட் பண்ணுறேன். ஸோ டோ எக்ஸ் டோ எஸ் கால்குலேட் பண்ண என்ன வரும், பை இன்டூ 1 மைனஸ் டி டிவைடட் பை 2 அண்ட் டோ எக்ஸ் டோ டி கால்குலேட் பண்ணுறேன். ஸோ அதை கால்குலேட் பண்ணால் எனக்கு என்ன வரும், நெகட்டிவ் பை எஸ் டிவைடட் பை 2 அண்ட் டோ ஒய் டோ எஸ் கால்குலேட் பண்ணால் என்ன வரும், நெகட்டிவ் பை பை 2 அண்ட் டோ ஒய் டோ டி கால்குலேட் பண்ணால் எனக்கு என்ன வரும், 0. ஏன்னா இங்கே டிஏ கிடையாது. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டிஆல் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 ஆயிடும். இப்போ இந்த டேட்டா எல்லாத்தையும் இந்த மேட்ரிக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி நான் டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்ணால் எனக்கு என்ன வரும், டிட்டர்மினன்ட் ஆஃப் பை இன்டூ 1 மைனஸ் டி டிவைடட் பை 2 நெகட்டிவ் பை எஸ் டிவைடட் பை 2 நெகட்டிவ் பை பை 2 அண்ட் 0. ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது எனக்கு என்ன வரும்னா, ஸோ இது 0 ஆயிரும். அண்ட் இதை மல்டிப்ளை பண்ணும்போது பை ஸ்கொயர் எஸ் டிவைடட் பை 4 அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல நமக்கு நெகட்டிவ் வரும். பட் ஆனால் நம்ம நெகட்டிவ் கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம உள்ள அப்சல்யூட் வேல்யூ தான் எடுத்துக்க போகிறோம். அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் த ஜக்கோபியன் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதனால நெகட்டிவ் வேல்யூலாம் நமக்கு பிரச்சனை கிடையாது. அதனால பை ஸ்கொயர் எஸ் பை 4 எடுத்துக்கிறேன். ஸோ டபுள் இன்டெகிரல் ஓவர் த ரீஜியன் G பை ஸ்கொயர் எஸ் டிவைடட் பை 4 ds dt. ஓகே, ஸோ எஸ்ஸோட லிமிட் 0 to 1, டியோட லிமிட் 0 to 1 கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. பை ஸ்கொயர் எஸ் டிவைடட் பை 4 ds dt. ஓகே, ஸோ நம்ம எப்படி எழுதிக்கலாம், பை ஸ்கொயர் டிவைடட் பை 4 இன்டெகிரல் 0 to 1 s ds அண்ட் இன்டெகிரல் 0 to 1 dt. ஓகே, ஸோ ஃபைனலாக பை ஸ்கொயர் டிவைட் பை 4. ஸோ இன்டெகிரல் 0 to 1 s ds ஓட வேல்யூ 1 by 2, இன்டெகிரல் 0 to 1 dt ஓட வேல்யூ 1. ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் பை ஸ்கொயர் டிவைடட் பை 8. இப்போ எப்படி நம்ம கிராஃபிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன். எப்படி நம்ம கிராஃப் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம்னா, முதல்ல கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் என்னென்னா 0 less than s less than 1. ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், எஸ் சப்போஸ் 0வாக இருக்கும்போது என்ன ஆகும், இந்த இடத்துல எஸ் 0விட பெருசு 1 விட சின்னது தான். எஸ் 0வாக இருக்காது. பட் நான் ஏன் எஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடுறேன்னா ஜஸ்ட் இந்த பவுண்டுக்காக தான். எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் இருக்குது அப்படின்னு அந்த கிராஃப் வரைகிறதுக்கான அந்த பவுண்டுக்காக தான். ஸோ அதனால் இது பெரிய சேஞ்ச் ஏற்படுத்தாது. ஸோ எஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடும்போது எனக்கு என்ன வரும்னா டி ஆஃப் 0, டி இதோட வேல்யூ 0, பை பை 2 அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் எஸ் ஈக்குவல் டு 1ஆக இருக்கும்போது எனக்கு என்ன வரும்னா டி ஆஃப் 1, டி. So this will be equal to pi into 1 minus t divided by 2, 0. Okay, so இப்போ இதில் t equal to 0 இருந்துச்சுன்னா எனக்கு என்ன வரும், t of 1, 0 which is equal to pi by 2, 0. So suppose இதில் t equal to 1 இருந்தால் எனக்கு என்ன வரும், t of 1, 1. So this equal to 0, 0.
ஓகே. ஸோ இப்ப இந்த பாயிண்ட் எல்லாம் நான் கிராஃப்ல வந்து பிளாட் பண்ண போறேன். அப்ப என்னுடைய ரெக்டாங்கிள் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா 0, 0. ஸோ இட் இஸ் ஆரிஜின் அண்ட் π/2, 0 அண்ட் 0, π/2. ஸோ இது ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ரெக்டாங்கிள் வந்து ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதோட ஏரியா தான் நமக்கு வந்து வேணும். இதோட ஏரியாவை கால்குலேட் பண்றது ரொம்ப ஈஸி. ½ இன்டு பேஸ் இன்டு ஹைட். ஸோ பேஸ் வந்து π/2. ஸோ பேஸ் லென்த் வந்து π/2 அண்ட் ஹைட்டும் வந்து π/2. ஓகே. ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் π² divided by 8. ஸோ ரெண்டுமே சேம் ஆன்சர். ஸோ π² by 8 ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டவுட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, அதுக்கு நான் ஆன்சர் பண்றேன். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியே நிறைய ஐஐடி ஜாம் மேத்தமேட்டிக்ஸ் கண்டென்ட்டுக்கு நம்ம டிகே மேத் ப்ரெப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிமெம்பர், மேக்ஸ் கொஞ்சம் டஃப் தான், பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். தட்டி விட்றா பார்த்துக்கலாம்.